ரிஷபராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க. சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான், அவனை பார்க்கிறவ எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிர உச்சத்தில் இருந்தாலும் அவர் ராசி அதிபதியாக கொண்டிருக்கிற ரிஷப ராசி எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடி சந்திக்கிறது யாரு? அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தாங்க. ரிஷபராசிக்காரங்க கிருத்திகை 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், ரோகிணி மிருகசீரிஸ் 3வது பாதம், 2வது நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயமுமே செய்ய மாட்டீங்க. இதனால் ரிஷபராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவிச்சு வந்துட்டு இருக்கீங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் ரிஷபராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக உங்களை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கு. இரவு நேரத்தில் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே புதிய ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதல் துன்பம் கஷ்டத்தை கெடுத்ததே இல்லையே, எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும், அது கொஞ்சம் அதுக்கு அப்புறம் பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நிலைமைகள் நிறைய ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்கள் என்ன பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதிய பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டத்தில் நல்லது நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், புதுசாக ஒரு பிரச்சனை கஷ்டம் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தனக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்ன உன் கூட கூட்டிகிட்டு போயிரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் கண்ணீரும் துன்பமும் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கு, உங்களுக்கு அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து இங்கே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னைக்கும் என்ன பண்ணுவீங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையை மட்டும் என்னைக்கும் குறிக்கோளாக இருக்கீங்க. ரிஷபராசிக்காரங்க நீங்கள் என்னைக்கும் மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளை மற்றவங்க கடுகளவு கூட துன்பம் பெறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்கள் கிட்ட இருந்தது அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்கும் ரிஷபராசிக்கு கிடையாது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பம் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயம் எல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட நன்மை வரப்போகுது அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரங்க முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடந்த காலகட்டத்தில் நிறைய இடங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படிங்கன்னா அந்த வீட்டில் மற்ற கஷ்டத்தையும் நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க. இனிமேல் ரிஷபராசிக்காரங்க இனி அழிவு காலம்
யமனை எதிர்கூடிய ராசி அது ரிஷப ராசி தாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள். வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலை விதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது. இந்த மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி ஸ்ட்ரைட்டாக ஆயிடுச்சு. கண்டிப்பாக சுக்கிரனுடைய சொந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா அது ரிஷப ராசி தாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறீங்க. ஏன்னா ரிஷப ராசிக்காரங்களோட இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் சனி பெயர்ச்சி ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் ராகு கேது பெயர்ச்சி ஆரம்பித்தது. இத்தனை வருடத்தில் இத்தனை பெயர்ச்சி ஆரம்பித்து எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லையே, இந்த சுக்கிர பெயர்ச்சி வந்தால் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. ஒருத்த வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னா அவனை பார்த்து கேட்போம் இல்லையா, சுக்கிர உச்சத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இன்னும் வரக்கூடிய 6-7 மாதத்தில் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட முழு பலன் ரிஷபராசிக்கு கிடைக்கிறதுல உங்கள் வாழ்க்கை கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்கு இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோக கூடிய காலகட்டமாக பார்ப்பீங்க. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் 10,000க்கும் 15,000க்கும் இரவு பகலுமா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. இருந்தும் அங்கே உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. அங்கே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நேர்ந்துட்டு இருந்திருக்கும். இதையெல்லாம் கடந்து வந்து இப்போ உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அதிகாரம், ஆதரவு முதல் கொண்டு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது. ஏதாவது கிடைக்கிற வேலையை கடந்த காலகட்டத்தில் போயிட்டு இருந்திருப்பீங்க. 10,000 15,000 சம்பளத்துக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணி சரி ஒரு ஐடி வேலை உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பிடித்தமான வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கீங்க. நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலமாக வருமானம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமும் தானாக உங்களை சேரும். ராகுவால உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. இனி எல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரம் தடை அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயர்வு, வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுக்கிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளிடையே சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்களால் உதவி செய்வதில் தொழில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடக்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு முன்னேற்ற வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயம் அவங்களுக்கு ஏற்பட்ட கடந்த காலகட்டத்தில் திருமண ராசிக்காரங்க நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாக
சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா நிச்சயதார்த்தம் வரை போய் கூட ஏதாவது சொந்தக்காரங்க மூலமாக ஏதாவது சொல்லி யாராவது வந்து கெடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ரிஷபராசி நிறைய வந்திருக்கும். தினந்தோறும் வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வருவான். நிச்சயமாக உங்களுக்கு அமைப்பு வாழ்க்கையில் துணை இழந்த ரிஷபராசி ஆண் பெண்ணும் அடுத்து வந்து இரண்டாவது மறுமணம் பண்ணலாம்னு இருந்திருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. எல்லாம் உங்களுக்காக இப்போ சரியாகி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு உறவு அப்படிங்கிறது வரப்போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருந்திருப்பீங்க. பொருளாதார சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எதையும் செஞ்சிட முடியாது. சர்வ் பண்ண ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக கோயில் குளம்னு அளந்திருப்பீங்க. போகாத ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு நல்லா சொல்லியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் இந்த 2025 முடிகிறதுக்குள்ள உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாக உங்களுடைய குழந்தை வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்றாக சேரும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கூடிய நாட்களால் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமை நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்களுக்கு பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுது. கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்வும் நடந்திருக்காது. நம்ம சொந்தக்காரி எல்லார் வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு விசேஷமும் நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரிஷப ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுது. பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாக மாறப்போகுது. கடந்த காலகட்டத்தில் நிறைய கடன் பிரச்சனை மாட்டி எடுத்து தவித்து இருப்பீங்க. ரிஷப ராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலத்தில் 6-7 மாதம் பொறுத்தவரை நல்ல ஒரு ராஜ யோகம் இருக்குது. அதனால் 2025 முடிவதற்குள்ள 26 நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கூட உங்களுக்கு கடன் இல்லாமல் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷப ராசி வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அசுர முன்னேற்ற வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பொறுத்து ரகசியமாக எல்லாரையும் நம்பிட்டு ஈஸியாக எல்லாரையும் ஷேர் பண்ணுவீங்க. ஆனால் இது மாதிரி இல்லாமல் உங்களுக்கான எல்லா தேவைகளையும் நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வெளியே சொல்லும்போது அவங்க பொறாமப்படுவாங்க. உங்களுக்கு விரோதமாக செய்ய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பேச்சு கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்க. ரிஷப ராசிக்காரங்க டக்குன்னு எதையும் பேசிடுவாங்க. ரொம்ப வந்து கோபப்படுவாங்க ராசி. இதன் மூலமாக நிறைய பிரச்சனை சிக்கல் அதிகமாக வந்து ரிஷப ராசி வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதாக நடக்கும். இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அமோகமான காலமாக அமையும்.